மேம். ஹாய், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குன்றாங்க, ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. ஸோ பிசிஓடினா என்னம்மா? பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஓஎஸ் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பிசிஓடி ப்ராப்ளமோட சேர்த்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கிறது பேர் தான் பிசிஓஎஸ். பிசிஓடி அப்படின்னா லேடிஸ்க்கு அவங்களோட கருமுட்டைப்பை ஓவரிஸ் இருக்குல்ல, ஓவரிஸில் நிறைய குட்டி குட்டியாக சிஸ்ட் இருக்கும். அந்த சிஸ்ட்டுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இம்மெச்சூர் எக்ஸ் தான். அது ஒன்றும் பயப்படுற மாதிரி வேற மாதிரி கட்டி அப்படிலாம் கிடையாது. அது இம்மெச்சூர் எக்ஸ், சரியாக டெவலப் ஆகாத எக்ஸ். அது நிறையா இருக்கிறது பேர் பாலினா மெனி. ஸோ அதை தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஓஎஸில் வந்து இந்த ப்ராப்ளமோட சேர்த்து அவங்களுக்கு வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேரு, அந்த மீசை வளர்றது, தாடி வளர்றது அப்படி இருக்கும். ஒபிசிட்டி இருக்கும். அப்புறமா வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வர்றது பேர் பிசிஓடி. ஓகே. இப்போ பிசிஓடி எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்? பிசிஓடி வந்து 15 வயசுலேருந்து 44 வயசு 45 வயசு வரைக்கும் இருக்கிற லேடிஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 27% ஆஃப் லேடிஸ்க்கு பிசிஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் 70% ஆஃப் லேடிஸ்க்கு எந்த சிம்டமுமே இல்லாமல் இருப்பாங்க. ஓகே. இப்போ பிசிஓஎஸ்னா அது எந்த ஏஜ்? பிசிஓஎஸ்ன்றது இந்த பிசிஓடியே கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது கூட சேர்த்து அது காஸ் பண்ணுற மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து வர்றது பேர் பிசிஓஎஸ். ஓகே. இப்போ இந்த பிசிஓடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் மேரேஜ் கரெக்ட் பண்ணிக்கலாமா இல்லை ஆஃப்டர் மேரேஜ் கரெக்ட் பண்ணலாமா? அது எப்போ சிம்டம்ஸோட இருக்கோ அப்பயே கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிறகு ஸ்கூல் போகிற பசங்க இப்போ இருக்க பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் ரொம்ப போட்டு ஃபேஸில் ஹேர் வளருது, நிறைய பரு வருது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்க டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு திருப்பி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிசிஓடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒபிசிட்டியை வந்து கிரியேட் பண்ணுமா? இது இல்ல ஒபிசிட்டி இல்லாம அண்டர் வெயிட்ல இருக்கவங்களுக்கும் பிசிஓடி வருங்களா? பிசிஓடி வந்து ஒபிஸ் பிசிஓஎஸ், லீன் பிசிஓஎஸ் 2 இருக்குது. அதாவது குண்டா இருக்கவங்களுக்கும் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. உண்மையாகவே பிசிஓடி எதனால வருதுன்னா 2-3 ரீசனால வருது. ஜீன் ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன் வந்து ஜீன்ஸ், அவங்களோட ஜீன் கோளாறுனாலே வர வாய்ப்பு இருக்கு. 2வது ரீசன் வந்து சிலரோட டயட்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால அவங்களோட பாடியில வந்து மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டா பிசிஓடி வர வாய்ப்பு இருக்கு. இல்லை சில பேருக்கு இன்ஃப்ளமேஷன் பாடியில் ஜாஸ்தி இருந்தாலும் பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து குண்டாக இருக்கும்போது பிசிஓடி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க உடம்ப வந்து இளைக்க சொன்னாலே டயட்டெல்லாம் மாற்றினாலே அவங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும். பட் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அவங்களும் ஒல்லியாக தான் இருக்குமே, நம்ம டயட்டில் இருக்க தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி டயட் எடுக்கணும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொன்னீங்க, அது என்னென்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த பிசிஓடி அதிகமாகுது? பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள வந்து அவங்க ஓவரீஸில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் ஓவரீஸில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு எக் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 2-3 ஹார்மோன்ஸ் தேவைப்படும். அதுக்கு நம்ம பிரெயினில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து LHFSHன்னு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஓவரீஸில் எக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ FSH ஹார்மோன் வந்து ஃபாலிக்கிள்ஸை வந்து டெவலப் ஆக ஹெல்ப் பண்ணும். LH வந்து அந்த ஃபாலிக்கிள்ஸ் மெச்சூர் ஆகி ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அதான் ஓவலேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோன் லெவல்ஸும் பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு மாறும். அப்புறம் ஓவரீஸ்லேருந்து வர்றது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன். அந்த ஹார்மோனல் லெவல்லையும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் கம்மியாகும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ், இரெகுலர் பீரியட்ஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் அந்த LH லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் உடம்புலையும் மேல் ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த மேல் ஹார்மோன் அளவு கம்மியாக இருக்கணும். பட் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களோட உடம்புல வந்து அந்த ஃபேஸில் வர ஹேர், மீசை, தாடி, கிருதா அதெல்லாம் வந்து ஜென்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதனால அதோட தலையில் வந்து முடி வந்து கொட்டுறது, அந்த வழுக்க பால்னஸ், மேல் டைப் பால்னஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வருது. அது கூட சேர்த்து பரு வந்து நிறைய வரும். மேலுக்கு வர மாதிரியே பரு வந்து கேர்ள்ஸுக்கு வரும். இது எல்லாமே பிசிஓடியில் இருக்க ஹார்மோன் ப்ராப்ளம்னால வருது.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி வந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸா இல்ல அது வந்து அன்கியூரபிள் டிசீஸுங்களா? இது வந்து கண்ட்ரோலபிள், சம்டைம்ஸ் கியூர் கூட கொடுக்கலாம். ஸோ அவங்க ஒரு பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களோட சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு அதை மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ மைல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெறும் டயட், ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ண சொன்னாலே அவங்களுக்கு சரியாயிடும். மாடரேட் டு சிவியர் இருக்கவங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் மெடிகேஷன்ஸ், சப்போர்ட் மெடிகேஷன்ஸ் கொடுத்தா சரியாகும். ஓகே, இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் என்னெல்லாம் நீங்க அட்வைஸ் பண்றீங்க? டயட் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து அதிகமான இன்சுலின் லெவல் இருக்கும். இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின்றது வந்து நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க பாடியில் இருக்க குளுக்கோஸ், இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல ஃபுட்டில் இருக்கிற சுகர் இருக்கு இல்லையா, அந்த சுகர் வந்து நம்மளோட எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் இன்சுலின். ஆனால் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பேசிக்காக இருக்கும்னா அவங்க உடம்புல இருக்க செல்ஸ் வந்து அவங்க உடம்புல செக்ரீட் ஆகிற இன்சுலினை வந்து ரெகக்னைஸ் பண்ணாது. ஸோ அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க சுகர் வந்து அவங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அது ஒரு ரீசன். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் டயர்டாக இருக்கேன்னுவாங்க, வெயிட் குண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இன்சுலின் வந்து அவங்க பாடியில் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான இன்சுலின் என்ன பண்ணும், போய் ஓவரீஸில் போய் ட்ரிகர் பண்ணும். அது வந்து ஓவரீஸ்லேருந்து அந்த மேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அந்த பிசிஓடி சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா அவங்கள வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட், அதாவது லோ கிளைசெமிக் டயட் எடுக்க சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஹோல் கிரைன்ஸ், முழு தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த முழு தானியங்கள் எடுக்கலாம். சிறு தானியங்கள் இருக்குல்ல அது எடுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கலாம். அப்புறம் அவங்க டயட்ல வந்து அவங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஹை சுகர் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் எது வேணா பண்ணலாம். ஜூம்பா, யோகா, அதுக்கப்புறமா வந்து வாக்கிங்கு, ஜாகிங், ஏதாவது ஒரு பாடி எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் 45 மினிட்ஸ். அப்புறம் வந்து டயட்ல போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் நிறைய எடுக்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்க உடம்புல வந்து இந்த அதிகமான இன்சுலின் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிசிஓடி ஒருத்தவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இப்போ 23-25 இயர்ஸ்ல மேரேஜ் ஆகுது. ஸோ இது மேரேஜ் ஆன பிறகு இந்த பிசிஓடி அப்படியே இன்க்ளூட் ஆகிட்டே இருக்குங்களா இல்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ அது மேரேஜ் ஆன பிறகு பேபி பிளானிங் டிலே ஆகுங்களா? அது எப்படி மேம்? பிசிஓடி வந்து இரெகுலர் பீரியட்ஸ் காஸ் பண்ணுறது இல்லாமல் ஓவுலேஷன்லையும் இன்டர்ஃபியர் பண்ணும். இப்போ மாதம் நடக்கிற ஓவுலேஷன் அது வந்து ஓவுலேட்டரி பிசிஓடி, ஆனோவுலேட்டரி பிசிஓடினும். ஸோ பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமையே பீரியட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க நினைச்சுக்குவாங்க நான் எனக்கு தான் மாதம் பீரியட்ஸ் வருதே, அப்போ ஏன் வந்து எனக்கு வந்து எக் வரலன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக பீரியட்ஸ்ன்றது யூட்ரஸ்ல இருக்க லைனிங் வந்து டீஜெனரேட் ஆகி வர்றது தான் வந்து பீரியட்ஸ். ஓவுலேஷன் நடக்காமையும் பீரியட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும், கைனகாலஜிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகாதவங்க, அதாவது மேரேஜ் ஆகி 6 months to 1 year மேலே கன்சீவ் ஆகாதவங்களுக்கு போய் அவங்க ஸ்கேன் பண்ணி பிசிஓடி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்படி பிசிஓடி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது ஓவுலேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு டாக்டர் ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி ஓவுலேஷன் நடக்கலைன்னா ஓவுலேஷன் பிசிஓடி மெடிகேஷனோட சேர்த்து ஓவுலேஷன் ஆகிறதுக்கும் சம் மெடிகேஷன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் ஆகின பிறகு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணது இல்லையா, அது இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அபார்ஷன் ஆகிறதோ இல்லை ப்ரீடேர்ம் லேபர் வரதோ இல்லை சுகர், ஜிடிஎம், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்டஸ்ன்னு சொல்லுவோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் மெடிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிசிஓடி இருக்கிறது வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம இப்போ பிபர்ட்டி ஆயிருக்காங்க, பிபர்ட்டி ஆன உடனே அவங்களுக்கு பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுங்களா இல்லை நீங்கள் சொல்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ஸ், இந்த ஃபுட் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த பிசிஓடி காசு அதிகமாகுங்களா? அப்படி இல்லை. பிசிஓடி வந்து அதான் பியூபர்ட்டி ஆனோடனேயே ஓரளவுக்கு டயட்டை வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்கள ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பண்ண வச்சிட்டோம்னாலே அவங்க பாடியில் இருக்க எக்ஸஸ் ஃபேட் அதெல்லாம் போயிடுச்சுனாலே பீரியட்ஸ் நல்லா கரெக்டாகும். ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ஃபியூச்சரில் மேரேஜ் ஆனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த பிசிஓஎஸ் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த பிசிஓஎஸ் எந்த ஏஜ்க்கு அப்புறம் அதிகமாக இருக்கும்?
பிசிஓஎஸ்ன்னு தனியாலாம் கிடையாது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட சேர்த்து சிம்டம்ஸ் இருந்தால் அது பேர் பிசிஓஎஸ், அவ்வளோதான். அதனால ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். கொஞ்சம் சிவியராக இருக்கும்போது நம்ம வந்து மெடிகேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இன்சுலின் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அவங்க பாடியில் இருக்க செல்ஸ் ரெகனைஸ் பண்ணாதுன்னு சொன்னேன், அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்குரிய மெடிகேஷன்ஸ் கொடுப்போம் கூட சேர்த்து. அதுக்கு மெடிசின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் மெடிசின் கொடுத்துட்டு அந்த மெடிசனோடு சேர்த்து இவங்க டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியே வரலாம். ஓகேங்க மேம். ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு வந்து பிசிஓடி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பிசிஓடி பற்றி இப்போ பெண்களுக்கு ப்ளஸ் அன்மேரிட் பசங்களுக்கா என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஓகே, அதாவது பிசிஓஎஸ் பற்றி பயப்படவே தேவை கிடையாது. டாக்டர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிசிஓடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பயந்துட்டு வந்து டாக்டர் மீட் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து பிசிஓடி பற்றி எனக்கு இருக்கிறத சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிற லேடிஸையும் பார்த்துருக்கேன். இது வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டாக்டர் உங்களோட நியர்பை கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பிசிஓடியை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால கன்சீவ்லாம் ஆகாது, பீரியட் சரியாக வராதுன்னு பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஓகேங்க மேம். பிசிஓடி பற்றி நல்லா டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.